ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரீஸ் லவ் அலர்ட் எபிசோட் 2 பார்க்க போகிறோம். டே வந்துட்டு ரொம்ப கோவமா வந்துட்டு இருக்கா ஜிம்மி கிட்ட. வந்துட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சிக்கிறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணியிருப்ப அப்படின்னு கேட்குறான். அப்புறம் ஃபோனை கட்டிட்டு இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜிம்மி சொல்றான், இது உங்க வீடுதான் அப்படின்னு அசால்ட்டா சொல்றான். ஜிம்மி டே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு வந்துட்டு வேறவங்க எல்லாம் அவங்கள தடுக்காங்க. அப்புறம் அங்க வந்துட்டு ஜிம்மியோட எக்ஸ் ரன் அங்க வரான். அவன் வந்துட்டு அங்க வந்துட்டு ரெண்டு பேரும் சண்டை போடாம இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கப்புறம் டே அந்த பக்கம் போயிடுறா. ஜிம்மியுமே இந்த பக்கம் வந்துடுறான். ரன் தான் ஜிம்மியை இந்த பக்கம் கூட்டிட்டு வரான். நீ என்ன விடு அப்படின்னு ஜிம்மி ரன்னை பார்த்து சொல்றான். இந்த டே வந்துட்டு உன்னுடைய ஃப்ரெண்ட் தானே, அவனுடைய அண்ணன் கிட்ட நீ ஏன் அப்படி பண்ற அப்படின்னு ரன் கேட்கறான். ஏன் உனக்கு ஜலசா இருக்கா அப்படின்னு ஜிம்மி ரன்னை கேட்கறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஆல்ரெடி மூவ் ஆன் ஆயிட்டேன் அப்படின்னு ரன் சொல்றான். இப்போ நான் ஒரு மாடலை டேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ரன் சொல்றான். அதுக்கு ஜிம்மி அதுக்குள்ளயா அப்படின்னு கேட்கறான். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு நக்கலா கேட்கறான். அதுக்கப்புறம் மத்தவங்க கிட்டதான் நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா, ஆனா டே வந்துட்டு உன் ஃப்ரெண்ட் தானே, ஃப்ரெண்டோட அண்ணன் கிட்ட போய் நீ இப்படி எல்லாம் பண்ணுவியா, கொஞ்சமாச்சும் அறிவா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரன் அங்கத்துல இருந்து கிளம்பிடுறான். போறதுக்கு முன்னாடி ஆமா நான் வந்துட்டு கேள்விப்பட்ட நீ வந்துட்டு ஃபாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கியாமே, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஃபா எல்லாம் உனக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு ஜிம்மிக்கு வந்துட்டு ரொம்பவே கோவமா இருக்கு. அப்புறம் டே வந்துட்டு வீட்டுக்கு வரான். அவன் வந்துட்டு ஜிம்மி கூட சண்டை போட்டால அதையே நினைச்சிட்டு கொஞ்சம் வருத்தமா இருக்கான். ஜிம்மி வந்துட்டு அவன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம உண்மையாலுமே டோக்கிட்ட அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா டே வந்துட்டு நம்மள இப்படி தப்பா சொல்லிட்டானே, ஒருவேளை நம்மளும் அந்த மாதிரி தான் சீப்பா பிஹேவ் பண்றோமோ அப்படின்லாம் சொல்லிட்டு அவனே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆனா இப்போ நமக்கு பிடிச்சிருக்கிறது ஃபாவதா. கிட்ட க்ளோஸ் ஆகணும்னா நம்ம என்ன பண்ண முடியும், டோ கிட்டயும் க்ளோஸா தான் இருக்கணும். ஏன்னா டோ தான் ஃபாவுக்கு க்ளோஸா இருக்கான். ஸோ வேற வழி இல்லை, இப்போ நம்ம டோ கிட்ட தான் க்ளோஸா இருக்க முடியும் அப்படின்னு முடிவெடுக்கிறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே அவன் வந்துட்டு டோ வெளியே கூட்டிட்டு வந்திருக்கான். ஜிம்மி வந்துட்டு கேட்கறா நல்லா இருக்குல்ல அப்படின்னு. அதுக்கு டோ சொல்றான், நீ இன்னும் சாப்பாட பார்க்கவே இல்லை அப்படின்னு. அதுக்கு ஜிம்மி சொல்றான், நான் சாப்பாட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கா டோ கிட்ட. அவன் அப்படி சொன்னதும் இவன் டோ இருக்கால அவன் வந்துட்டு ரொம்ப ப்ளஷ் ஆகுறான். அவனுக்கு வந்துட்டு ஏதாச்சும் வெக்கம் வந்துச்சுன்னா அவன் வந்துட்டு தலையை குஞ்சிடுறா இல்ல தண்ணி குடிக்கிற அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜிம்மி உன்னோட லிப்ஸ்ல ஜூஸ் ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். பக்கத்துல வந்து டோவோட லிப்ஸை ஜிம்மி துடைக்கிறான். நான் ஏன் உங்களை இங்க வர சொன்னா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றான். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு அவன் வந்துட்டு நர்வஸா கேட்டுட்டு இருக்கான். அவன் வந்துட்டு வேற என்னமோ சொல்ல போறா அப்படின்னு இவன் வந்துட்டு எக்ஸைட் ஆகுறா ரொம்ப. அப்போ ஜிம்மி சொல்றா, டே இருக்கா இல்லையா, அவன் வந்து ஃபாவை லவ் பண்றான் அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா அப்படின்னு அவன் வந்துட்டு நார்மல் ஆயிடுறான். ஏன்னா அவன் வந்துட்டு வேற எதுவும் சொல்ல வர அப்படின்னு அவன் எக்ஸைட் ஆயிட்டா இல்லையா, அது அது சொல்லல அவன் சொல்லிட்டு அவன் வந்துட்டு நார்மல் ஆயிடுறான். சரி இந்த மேட்டர்ல இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு டோ ஜிம்மியை கேட்டுட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணணும்னு சொல்லி ஜிம்மி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனா அந்த எதுவுமே நமக்கு அந்த சீன் காட்டல. அடுத்த சீன்ல இங்க டோ வந்துட்டு ஏதோ பார்ட்டிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சு திடீர்னு நீ பார்ட்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ற அப்படின்னு டே டோ கிட்ட கேட்டுட்டு இருக்கான். நீ ஒரு இன்வெர்டர் தானே அப்படின்னு டே கேட்கறான். என்னது இன்வெர்டரா, அது இன்ட்ரோவர்ட்டா அப்படின்னு டோ சொல்றான். சரி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் எதுக்கு திடீர்னு பார்ட்டி அப்படின்னு டே கேட்கறான். இல்ல நான் இப்போ கெஃபே ஓபன் பண்ண போறல, அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் என் கையில சமைக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ்னா யாரெல்லாம் வராங்க அப்படின்னு டே கேட்கறான். அவ வந்துட்டு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஃபா அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறான். என்னது ஃபாவையா, அதுக்கு பேர் பார்ட்டி கிடையாது, அதுக்கு பேர் டேட் அப்படின்னு சொல்றான். அது எப்படி டேட் ஆகும், நீ தான் வர போற, நீ இருந்தா அது டேட் கிடையாது, நீ வருவல அப்படின்னு கேட்க கண்டிப்பா வருவ அப்படின்னு டே சொல்றான். அதுக்கப்புறம் டே வந்துட்டு காலேஜ்க்கு கிளம்புறான். பக்கத்துல வந்து டோ ஒர்க் பண்ணிட்டு நான் காலேஜ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். டே காலேஜ்க்கு வரும்போது அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நர்வஸா தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா எல்லாரும் இவ்வளவு நர்வஸா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் டே. ஏன்னா அவனுக்கு ஞாபகம் இல்லையா இன்னைக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணல அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. அதை கேட்டதுமே அவனுக்கு வந்துட்டு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா டே வந்துட்டு அந்த அசைன்மெண்ட் பத்தியே சுத்தமா மறந்துட்டான் போல. அந்த அசைன்மெண்ட்ல இவனும் ஜிம்மி வந்து பார்ட்னர்ஸ் போல. இப்ப என்னடா பண்றது, கண்டிப்பா ஜிம்மி பண்ணிருக்க மாட்டான். அப்படியே யோசிச்சுக்கிட்டு தயங்கிட்டு போயிட்டு இருக்கா ஸ்டாஃப் ரூம் கிட்ட. அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா அவனுடைய ஸ்டாஃப் அங்க நிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு கூப்பிடுறாங்க இவனை. உன்னுடைய அசைன்மெண்ட் நான் இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. எனது என்னுடைய அசைன்மெண்ட் அப்படின்னு ஆச்சரியமா அவன் வந்துட்டு பாத்துட்டு இருக்கான். ஆமா ஜிம்மி தான் இன்னைக்கு காலையில வந்துட்டு சப்மிட் பண்ணானே. என்னது ஜிம்மி சப்மிட் பண்ணிட்டானா, பரவாயில்ல நல்லா பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் அங்கத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. டேக்கு வந்துட்டு நம்பவே முடியல, ஜிம்மி எப்படி நம்ம பேரை போட்டு சப்மிட் பண்ணா, இப்போ வேற நமக்குள்ள சண்டை வேற ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல டே ஜிம்மி கிட்ட போயிட்டு இருக்கா. ஜிம்மி வந்துட்டு வேற பசங்க இருப்பாள்ல அங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கான். அப்புறம் டே வந்துட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கா எதுவுமே பேசாம. ஜிம்மி வந்துட்டு டேவை ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே தனியா பேசிட்டு இருக்காங்க. நீ ஏன் அசைன்மெண்ட்ல என் பேரை போட்ட அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா டே. அதுக்கு ஜிம்மி நம்ம ரெண்டு பேர் தானே அசைன்மெண்ட்ல பார்ட்னர்ஸ், இல்ல நமக்குள்ள சண்டை வேற நடந்துச்சு அப்படின்னு டே கேக்குறான். அது வந்துட்டு பெரிய விஷயம் கிடையாது, இல்ல அது சின்ன விஷயம் தானே அப்படின்னு ஜிம்மி சொல்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு மறுபடியும் சேர்ந்துடுறாங்க. ஆனா நீ என்னதான் சொன்னாலும் உங்க அண்ணா வந்துட்டு ரொம்ப கியூட் தான்டா, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தேன் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நீ சொன்னது கரெக்ட் தான்டா, உங்க அண்ணா வந்துட்டு கியூட் தான், நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தேன் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு ஜிம்மி டே கிட்ட சொல்லிட்டு இருக்கான். டே மறுபடியும் எங்க அண்ணா கிட்ட வராது அப்படின்னு அவன் பயமுறுத்தா ஜிம்மிய. சொல்ல போனா எங்க அண்ணாவை நினைச்சாலும் எனக்கு கவலையா இருக்கு. யாருமே அவனை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதுக்காக மட்டும்தான் நான் அவனை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு டே சொல்றான்.
அப்புறம் காலேஜ்லேருந்து கிளம்பி போகிறான். அப்போ வந்துட்டு டே வந்துட்டு ஜிம்மி கிட்ட இன்னைக்கு ஈவினிங் வீட்டில் பார்ட்டி இருக்கு, நீ கண்டிப்பாக வரணும், ஆனால் எங்கள் பிரதர் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணக்கூடாது நீ. அதுக்கு ஜிம்மியுமே சரி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் பிகாஸ் இந்த பிளான் எல்லாமே மொத்தமாக ஜிம்மி தான் போட்டுருக்குறது. அதுக்கப்புறம் ஈவினிங் டோ வந்துட்டு எல்லாமே குக் பண்ணிட்டு அங்கே பார்ட்டிக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த பிளேஸ்க்கு டேவும் ஜிம்மியும் வராங்க. டே வந்துட்டு அங்கே வந்த உடனே ஃபுட்டை பார்த்துட்டு அதை எடுத்துக்க போயிட்டு இருக்கான். அதுக்கு டோ ஃபர்ஸ்ட் போய் கை கழுவிட்டு வா, அப்படின்னா நீயே என்னை கூட்டி விடு அப்படின்னு டே சொல்கிறான். ஏன் கையுமே அழுக்க தாண்டா இருக்கு அப்படின்னு டோ சொல்கிறான். சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே கிளம்பிடுறான். இப்போ அந்த பிளேஸ்ல ஜிம்மி மட்டும் இருக்கான். ஜிம்மி வந்துட்டு டோ கிட்ட பேசிட்டு இருக்கான். எனக்கு டேவை பார்த்தா ரொம்பவே ஜெலஸா இருக்கு அப்படின்னு சொல்றான். உங்களுக்காக நான் ட்ரிங்க்ஸ் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு ட்ரிங்க்ஸை காட்டுறான் டோ கிட்ட. இன்னைக்கு நல்லாவே சமைச்சிருக்க போலி அப்படின்னு ஜிம்மி டோ பார்த்து கேட்கறான். ஆமா உனக்கு எவ்வளவு வேணுமோ நீ நல்லா சாப்பிடு அப்படின்னு டோ சொல்றான். அப்போ வெளியே காலிங் பெல் அடிக்குது, இருங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு ஜிம்மி சொல்கிறான். ஏன்னா ஜிம்மிக்கு வந்துட்டு தெரியல ஃபாதா வந்திருப்பா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா பெல் அடித்ததுமே ஃபாதாங்க. ஃபாக் வந்துட்டு ஜிம்மியை பார்த்த உடனே என்ன இவன் இருக்கான், இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு தோணுச்சு. நான் ஏதாச்சும் அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு அட்ரஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான். இல்லை நீங்கள் கரெக்டான பிளேஸுக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு ஜிம்மி சொல்கிறான். டோ இருக்கானா அப்படின்னு ஃபா கேட்குறான். ஜிம்மி இருக்காங்க உள்ளவங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஃபா வந்துட்டு ஜிம்மியை கண்டுக்காம அவன் பாட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கான். ஃபா வந்துட்டு டோ பார்த்ததுமே அவன் கையில் ஒரு வைன் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு நான் உன்னை எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு தானே சொன்னேன். இல்லை பரவாயில்ல, இது வந்துட்டு என்னுடைய பேரண்ட்ஸோடைய கலெக்ஷன், இது வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபா சொல்லிட்டு இருக்கா டோ கிட்ட. ஜிம்மியும் பக்கத்தில் இருந்து எப்படியாச்சும் ஃபா கிட்ட பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஃபா வந்துட்டு பெருசாக ஜிம்மியை கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. சரி டே இங்கே என்ன ஃபா கேட்டுட்டு இருக்கா. அவன் மேலே குளிக்க போயிருக்கா அப்படின்னு டோ சொல்கிறான். நான் வேணா அவனை சீக்கிரம் கூட்டிட்டு வரட்டா அப்படின்னு ஜிம்மி ஃபாவை பார்த்து கேட்குறான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ஃபா சொல்கிறான். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறான். இங்கே உள்ள கிச்சன் பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஃபாவுமே உள்ளே போகிறான். அப்புறம் ஜிம்மி வந்துட்டு டோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டே வந்துட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கீழே வந்துட்டு இருக்கா இறங்கி. அப்போ ஃபா வந்துட்டு அங்கே நின்றுட்டு இருக்கான். ஏ வந்துட்டு இறங்கி வரும்போது ஃபாவை பார்த்துட்டு ஏப்பா நீங்களா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அதுக்கு ஃபா வந்துட்டு இன்னும் என்ன வந்துட்டு நீ ஃபைனே கூப்பிடுறல, சேலஞ்ச் அக்செப்டட் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் 4 மெம்பர்ஸும் ஒன்று உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபாவும் டூவும் 2 பேரும் கேம்பஸ்க்கு போயிருப்பாங்கல்ல, அதை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே உள்ளே போகிறான். அதுக்கப்புறம் ஜிம்மி ஃபா கிட்ட உங்களுக்கு பீச் பிடிக்குமா இல்லை மவுண்டன் பிடிக்குமான்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு மவுண்டன்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவன் வந்துட்டு சரி நம்ம வேணா ட்ரிப்புக்கு போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபா வந்துட்டான் கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் மொபைலில் ஷெடியூலை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜிம்மி வந்துட்டு டோ கால் எடுத்துட்டு அவன்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் டூ வந்துட்டு ஃபா கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அம்மா நீ என்ன ஷெடியூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்க, நீ யார் கூடயாச்சும் டேட்டுக்கு போறியா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கான். சரி அதெல்லாம் கிடையாது, இப்போ நான் சிங்கிளாக தான் இருக்கேன் அப்படின்னு ஃபா சொல்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஜிம்மி டோவோடைய காலை எடுத்துட்டு இன்னும் அவன்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டோ வந்துட்டு நீ புதுசாக இப்போ கேர்ள்ஸை பார்க்குறியாமே அப்படின்னு ஃபா கிட்ட கேட்குறான். அதுக்கு ஃபாவுமே ஆமாம் நான் வந்துட்டு கேர்ள்ஸ் கூட பழகலான்னு இருக்கேன், ஏன்னா கேர்ள்ஸ் கூட பழகுறது ரொம்ப ஈஸி, பாய்ஸ் வந்துட்டு ரொம்ப பிளேயர்ஸாகவே இருக்காங்க, நம்ம முன்னாடி ஒரு மாதிரி இருக்காங்க ஆனால் நம்ம பின்னாடி நிறைய பசங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ஜிம்மிக்கு வந்துட்டு அவனுக்கே சொல்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் டோவை பார்த்துட்டு நீ யாரையாச்சும் லவ் பண்ண என்கிட்ட தான் சொல்லணும், நான் தான் ஃபர்ஸ்ட் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ ஃபா வந்துட்டு டே கிட்ட போயிட்டு இருக்கா. டே வந்துட்டு அங்கே சோஃபாவில் தூங்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பிளேஸ்க்கு டோவும் ஜிம்மியும் 2 பேரும் வராங்க. அவங்க கிட்ட சொல்கிறேன் நான் டேக்கு பாய் சொல்லலான்னு வந்தேன், ஆனால் அவன் வந்துட்டு சாப்பிட முடிச்சுட்டு தூங்கிட்டு நகரவே மாட்டேங்கிறான், நான் வேணா அவனை ஹெல்ப்பவா அப்படின்னு டோ கேட்டுட்டு இருக்கான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்கான். போகிறதுக்கு முன்னாடி ஃபா வந்துட்டு டேயே பார்த்துட்டு இருக்கா ஒரு மாதிரி. மேபி அவன் மைண்டில் வந்துட்டு ஏதோ பிளான் பண்ணிட்டா போல அதனால. அதுக்கப்புறம் அவன் மனசுக்குள்ளேயே வந்துட்டு இது ரொம்ப ஃபன்னாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த கிச்சனில் டோக்கு ஹெல்ப் பண்ண ஜிம்மி எங்கள் கிச்சன் கிட்ட வந்துட்டு இருக்கான். இதுதான் கடைசி பிளேட் அப்படின்னு சொல்ல சரி நான் க்ளீன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு டோ சொல்கிறான். ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு ஜிம்மி சொல்கிறான். அதுக்கு டோ இல்லை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் கெஸ்ட்டாக வந்திருக்க பிளேஸில் எப்படி நான் சும்மா போக முடியும், எங்கள் வீட்டில் கூட தான் நானும் செய்வேன், அதுக்கு டோ வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்தவங்கள நாங்கள் க்ளீன் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படியே அவங்க மாறி சண்டை போடுறாங்க. அப்போ வந்துட்டு தெரியாதனமா டோ வந்துட்டு ஜிம்மியோட பக்கத்தில் வந்துடுறான். அப்படியே 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம்மி வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறான், ஆனாலுமே அவனை முடியாததுனால அவன் வந்துட்டு இன்னும் பக்கத்தில் போயிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து டே வந்துடுறான் அந்த பிளேஸ்க்கு. டே வந்ததுமே அவங்க 2 பேருமே தூரம் போயிடுறாங்க. தூங்கிட்டேன் நானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். என்ன எழுப்பு இருக்கலாம்ல, நான் சோஃபால படுத்ததுனால எனக்கு வந்துட்டு இடுப்பெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க இன்னுமே அப்படின்னு டே ஜிம்மி கிட்ட கேட்டுட்டு இருக்கான். நான் இங்க கிளீன் பண்ண வந்தேன் அப்படின்னு ஜிம்மி சொல்றா. அதுக்கு டே வந்துட்டு சரி நல்லது, நீ மற்ற பெண்டிங் இதெல்லாம் வந்துட்டு கிளீன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு டோ கூட்டிட்டு போறான். டோ எங்கடா கூட்டிட்டு போற அப்படின்னு ஜிம்மி கேட்கறான். அதுக்கு டே வந்துட்டு நான் தூங்கணும்ல அதனால கூட்டிட்டு போறேன், நான் தூங்குறதுக்கு அவன் தான் தாலாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
அவங்க 2 பேரும் அந்த பிளேஸை விட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ ஜிம்மி வந்துட்டு அவன் ஹார்ட்டை தொட்டு பார்க்குறான். ஹார்ட் பீட் வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அடிச்சுக்குது. என்ன நடக்குது, என்ன ஆகுது எனக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு மைண்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். எனக்கு ஃபாவை தான் பிடிச்சிருக்கு, ஐ லைக் பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இவங்க எல்லாருமே எங்கேயாச்சும் ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. 4 மெம்பர்ஸ் ஒரே கார்ல ஒண்ணா வந்திருக்காங்க. காரை விட்டு இறங்குன உடனே ஜிம்மி வந்துட்டு ஃபா கிட்ட உன் பேக்ஸ் எல்லாம் கூட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபாவே அவனுடைய பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறான். அதுக்கப்புறம் ஜிம்மிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு டே கிட்ட வந்து வா பேக்கெல்லாம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேருமே அவங்களுடைய ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. ஜிம்மி வந்துட்டு டே கிட்ட பாரு ஃபா என்கிட்ட கரெக்டாவே பேசுறது இல்ல. அதுக்கு டே சொல்றா, நீ ரொம்ப அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க, அப்படி பண்ணாத. அவனே உன்னை பத்தி ரொம்ப கியூரியஸா இருக்கணும், யார் இவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்பணும், அந்த மாதிரி உன் மேல அவன் ஆசைப்படணும், அந்த மாதிரி நடந்துக்கோ. அதுக்கு ஜிம்மி அது எப்படிடா, நான் அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன், அப்போவே என்னை கண்டுக்க மாட்டேங்கிறான் அவன், அப்புறம் நான் கண்டுக்காம விட்டுட்டா அவ்வளவுதான் அவனை மறந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போட நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு டே ஜிம்மிக்கு சொல்றான். ஏன் ஒரு சிங்கிளா இருக்க, நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றியா அப்படின்னு ஜிம்மி சொல்றான். நான் ஒன்றும் என் ட்ரிக்ஸ் வேலை செய்யாம சிங்கிளா இல்ல, நான் சிங்கிளா இருக்கணும்னு நினைச்சதுனாலதான் நான் சிங்கிளா இருக்கேன் அப்படின்னு டே சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல ஃபா வந்துட்டு வெளியே நின்றுட்டு ஏதோ போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்புறம் டே வந்துட்டு அந்த வெளியே வரா. அவன் வந்துட்டு ஃபாவை பார்த்ததுமே அப்படியே திரும்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஃபா வந்துட்டு டேவை கூப்பிடுறா, என்ன ஆச்சு, நம்ம 2 பேருக்குள்ள ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு. இல்ல இல்ல அப்படியெல்லாம் கிடையாது, நீங்க போட்டோ எடுத்துட்டு இருந்தீங்க இல்லையா, அதனாலதான் நான் விலகிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா டே. உடனே ஃபா வந்துட்டு என்ன பண்றான்னா அவனுடைய கேமராவை எடுத்துட்டு டே ஒரு போட்டோ எடுத்துடுறா. ஆமா என்ன ஏன் போட்டோ எடுத்தீங்க, நான் வந்துட்டு அவ்வளோவா போட்டோல எல்லாம் நல்லா வர மாட்டேன், போட்டோ ஆளே கிடையாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, அப்படின்னா இங்க வந்து பாரு அப்படின்னு ஃபா கூப்பிடுறான். டேவும் பக்கத்துல வந்து பாக்குறான். ஃபா வந்துட்டு ரொம்ப நல்லாவே டேவை போட்டோ எடுத்திருக்கான். இப்போ ஃபா வந்துட்டு வாண்டடா அவன் பக்கத்துல வரா. அதுக்கு வந்துட்டு டேக் ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கப்புறம் ஃபா வந்துட்டு சொல்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, இனிமே என்ன பீஃபா அப்படின்னு கூப்பிடாத, வெறும் ஃபான்னு கூப்பிடு போதும் அப்படின்னு சொல்றான். லோவா அவன் மூக்கை டச் பண்ணிட்டு என்ன ஓகேவா அப்படின்னு கேட்கறான். டேக் வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் வந்துட்டு அப்படியே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. ஃபா வந்துட்டு அந்த பிளேஸ் விட்டு கிளம்பிடுறான். ஆனா டே வந்துட்டு ஃபா போறதே பாத்துட்டு இருக்கா. ஃபா வந்துட்டு போயிட்டு இருப்பா இல்லையா, அப்ப வந்துட்டு திரும்பிட்டு மறுபடியும் ஸ்மைல் பண்ணிட்டு போறா. அதை பார்த்த உடனே டேக் வந்துட்டு இன்னுமே ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் டே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே அவன் ஹார்ட்டை தொட்டு பாக்குறா. பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் ஜிம்மி வந்துட்டு இங்க டோ கிட்ட வரா. டோ கிட்ட வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். நான் வந்து மேரினேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு டோ சொல்றான். ஏதாச்சும் பண்ணவா, நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு டோ வந்துட்டு ஒன்றும் இல்லை, இங்க இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அந்த போர்க்குள்ள கை விடுறான். போர்க்கு மசாஜ் பண்ண சொன்னா அவன் வந்துட்டு டோ கையை பிடிச்சிட்டு மசாஜ் பண்ணிட்டு இருக்கான். பத்தி வந்துட்டு சொல்லவே வேணாம், ஏன்னா அவன் வந்துட்டு ஒரு ஷை டைப் இல்ல, அதனால அவனுமே வெக்கப்பட்டுட்டு சும்மா தலை குனிஞ்சிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு சரி மத்ததெல்லாம் நீயே பண்ணிடு, நான் வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறான். அதுல வந்துட்டு ஒரு பவுலுக்குள்ள வெஜிடபிள்ஸ் இருக்கும், அதை எடுத்துட்டு அவன் வந்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. டே வந்துட்டு தனியா உட்காந்துட்டு கிட்டார் ப்ளே பண்ணிட்டு இருக்கா. வந்துட்டு டே கிட்ட அந்த பார்பிக்யூ எடுத்துட்டு வந்து நான் வேணா ஊட்ட விடவா, நீ கிட்டார் ப்ளே பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு கேக்குறான். இல்ல இப்ப எனக்கு பசிக்கல அப்படின்னு டே சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு ஜிம்மி பக்கத்துல வந்துட்டு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த நீயே எடுத்து சாப்பிடு அப்படின்னு ஃபா வந்துட்டு பிளேட்டை கீழே வச்சிடுறான். ஜிம்மிக்கு வந்துட்டு ஒரே காண்டாகுது போல. அதுக்கப்புறம் டே வந்துட்டு ஜிம்மியை பார்த்து சிரிக்கிறான். எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னு கேட்க அவன் வந்துட்டு அவனை பார்த்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ டோ வந்துட்டு தூங்கி தூங்கி விழுறான். என்னாச்சு, நீ ரொம்ப குடிச்சிட்டியா, நீ ரொம்ப டயர்டா இருக்க, போய் கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு டோ வந்துட்டு அங்கேயே உட்கார ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபாவும் ஆமா நீ ரொம்ப ஸ்லீப்பியா இருக்க, வா உன்னை நான் தூங்க வைக்கிறேன் அப்படின்னு கூப்பிடுறான். இல்ல வேண்டாம் விடு, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஜிம்மி பக்கத்துல வந்து அவன் கூட்டிட்டு போறான். உடனே டே வந்துட்டு அங்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டு ஏன்னா நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். எல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே போய் தூங்க வைக்கிறேன் விடு, நீ போனேன்னா நீயும் தூங்கிடுவ, அப்புறம் இங்க யாரும் எனக்கு கம்பெனி கொடுப்பாங்க அப்படின்னு ஜிம்மி சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி வந்துட்டு டோவை கூட்டிட்டு அவனோட பெட்ரூமுக்கு போறான். டோவை ஜிம்மி படுக்க வச்சுட்டு சரி நான் போறேன் நீ தூங்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் டோ வந்துட்டு ஜிம்மியோடைய ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு, நான் தூங்க வரைக்கும், ஏன்னா எனக்கு பேய் நான் பயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ சரியான பயந்தாங்கோலியா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சிரிச்சுட்டு கிண்டல் பண்ணிட்டு டோ பக்கத்துல வந்து உட்கார்றான். கொஞ்ச நேரம் இரு, நான் தூங்குற வரைக்கும் இரு, நான் தூங்கினதுக்கு அப்புறம் நீ போயிடு அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னு ஜிம்மியுமே அவன் சொன்ன மாதிரியே அவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். அவங்க வந்திருக்கிற ரெசார்ட் வந்துட்டு அந்த வீடு இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்டா தெரியுது, மீன்ஸ் எல்லாம் கிளாஸ்ல தான் இருக்கு. ஸோ உள்ள என்ன நடந்தாலும் வெளியே தெரியும். அங்க டே வந்துட்டு அங்க ஜிம்மி உட்காந்துட்டு இருக்கால, அதை டே வந்துட்டு பாத்துட்டு இருக்கான். டேக்கு வந்துட்டு ரொம்பவே டென்ஷனா இருக்கு. ஜிம்மி வந்துட்டு அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு டென்ஷனா பாத்துட்டே இருக்கா. அதுக்கு பா வந்துட்டு என்ன ஆச்சு, நீ ரொம்ப டென்ஷனா இருக்கியா, அவ்வளவு டென்ஷனா இருந்தா நீ அங்க போய் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்துட்டு வா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஃபா வந்துட்டு டேக்கு பக்கத்துல ஒரு சேர் இருக்கு, அங்க வந்து உட்காரான். இன்னும் டென்ஷனா இருக்கா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு டே வந்துட்டு இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பீஃபா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஃபா வந்துட்டு மறுபடியும் என்ன பீஃபான்னு கூப்பிடுறியே, என்ன வெறும் ஃபா அப்படின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்றான்.
சரி வெறும் வா அப்படின்னு டேவை கூப்பிடுறான். அதுக்கப்புறம் ஃபா வந்துட்டு நீ என்ன அவாய்ட் பண்றல அப்படின்னு கேட்கறான். நீ என்ன அவாய்ட் பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபா வந்துட்டு சொல்லிக்கிட்டு டே பக்கத்துல வரா. டே கிஸ் பண்ணதான் ஃபா வந்துட்டு இருக்கா. ஆனா ஃபா வந்துட்டு பக்கத்துல வரும்போது டே வந்துட்டு விலகிடுறான். நீ என்னாச்சு உனக்கு கிஸ் பண்ண வேண்டாமா அப்படின்னு ஃபா கேட்கறான். அதுக்கு டே சொல்றா, இல்ல ஜிம்மி இருக்கால அவன் வந்துட்டு உன்னை லவ் பண்றா அப்படின்னு ஃபா கிட்ட சொல்றான். ஆனா எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது மட்டும் இல்ல இப்போதைக்கு நான் சீரியஸா எதையுமே எதிர்பார்க்கல. ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு டே பக்கத்துல போறான். டே வந்துட்டு கிஸ் பண்றான். அந்த டேவும் வந்துட்டு ஃபா கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் கிஸ் பண்ணி முடிச்சுட்டு டே வந்துட்டு சரி நம்ம தூங்க போகலாமா அப்படின்னு கேட்கறான். ஃபா வந்துட்டு அவன் பேசே பார்த்துட்டு நம்ம வேணா ஒன்னா தூங்கலாமா அப்படின்னு கேட்கறான். டேக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் வந்துட்டு பயந்துட்டே சும்மா இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிம்மி வந்துட்டு மேலத்துல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான். டே வந்துட்டு ஜிம்மியை ஒரு மாதிரி காண்டா பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு ஜிம்மி வந்துட்டு ஏன் அப்படி பாக்குற அப்படின்னு கேட்கறான். ப்ரோ வந்துட்டு பயந்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு பேய்னா பயமாமே, அதனாலதான் நான் பக்கத்துல இருந்தேன் அப்படின்னு டே கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஃபாவை பார்த்துட்டு ஜிம்மி சரி நீங்க எங்க தூங்க போறீங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஃபா ஆமா லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம காலையில நான் தான் ட்ரைவ் பண்ணணும், சோ இப்போ தூங்கினாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டே வந்துட்டு ஜிம்மி பக்கத்துல நின்னுக்கிறான். அவங்க 2 பேரும் ஒன்னா தூங்க போறாங்க போல. டோவும் ஃபாவும் ஒன்னா தூங்க போறாங்க போல. இப்ப டேவும் ஜிம்மியும் ஒரு ரூம்குள்ள வந்திருக்காங்க. அவங்களுடைய ரூமுக்கு வந்ததுமே ஜிம்மி வந்துட்டு அவனுடைய டிஷர்ட்டை கழட்டி தூக்கி வீசிட்டான். ஃபா வந்துட்டு அவனுக்கு குட் நைட் சொன்னான்னு ரொம்ப ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு டே வந்துட்டு அப்படியா அப்படியா அவனுக்கு வந்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்னு டே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஜிம்மி வந்துட்டு நீ எப்படி சொல்ற அப்படின்னு கேட்கறான். அதுக்கு டே வந்துட்டு சொல்றான், ஏன்னா நான் அவன்கிட்ட சொன்னேன் உனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு. உண்மையாவே சொன்னியா? அதுக்கு அவன் என்ன சொன்னா அப்படின்னு ஜிம்மி கேட்கறா டே கிட்ட. எனக்கு தெரியாது, நீயே போய் கேட்டுக்கோ அப்படின்னு டே சொல்றான். டே வந்துட்டு ரொம்ப ஸ்வெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏசியை போடுற அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஜிம்மி வந்துட்டு ரிமோட் எடுத்து ஏசியை போட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஏசி வந்துட்டு ஒர்க் ஆகல. என்னது இது ஏசி ஒர்க் ஆகலன்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு அவங்களுடைய ரூம் சர்வீஸ் அவங்களை கால் பண்ணி கேட்கறாங்க ஏசி ஒர்க் ஆகல அப்படின்னு. அது ரிப்பேர் ஆயிடுச்சு, இப்போ ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ காலையில வரைக்கும் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பேசாம நீயும் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஜிம்மி. வேற வழி இல்லை, என்ன பண்றது, நம்ம வேணும்னா ஃபாவ் தூங்குறாங்கல்ல அந்த ரூமுக்கு போகலாமா அப்படின்னு டே கேட்கறான். சரி வா போகலான்னு டிசைட் பண்ணிட்டு அவங்களுடைய பில்லோ பெட்ஷீட் எல்லாம் எடுத்துட்டு அவங்களோட ரூமுக்கு போறாங்க. இவங்க 2 பேரும் போகும்போது ஃபாவும் டோவும் 2 பேரும் நல்லா தூங்கிட்டாங்க போல. இவங்க 2 பேருமே மெல்லமா போயிட்டு இருக்காங்க. சரி எங்க தூங்குறது அப்படின்னு டே கேட்கறா. அதுக்கு ஜிம்மி சொல்றான், ஃபா பக்கத்துல தூங்க போற அப்படின்னு சொல்றான். நீ என்னமோ பண்ணிட்டு போ, நான் அங்க போய் கீழே தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு கீழே போய் தூங்குறான். என்ன பண்றது, நான் ஃபா பக்கத்துல தூங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் டோ பக்கத்துல தூங்கிக்கிறேன் அப்படின்னு ஜிம்மி சொல்றான். டே வந்துட்டு அதுக்கு நீ என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கீழே தூங்க போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே தூங்கிட்டாங்க போல. ரூமே அமைதியா இருக்கு. அப்போ ஸ்லோவா ஃபா வந்துட்டு கண்ணை திறக்கிறான். ஃபா வந்துட்டு தூங்கல போல. அவன் வந்துட்டு இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் தூங்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபா வந்துட்டு மெதுவா போய் டே பக்கத்துல போய் தூங்குறான். மெல்லமா போய் டேயோட நோஸ் அட்டாச் பண்றான். ஃபா டேவுமே முழிச்சிட்டு ஃபா நீயா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஃபா வந்துட்டு நான் வேணா உன் பக்கத்துல தூங்கவா அப்படின்னு கேட்கறா டே கிட்ட. டே வந்துட்டு எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கா. நான் உன்னை நிறைய டைம் கிளப்ல பாத்திருக்கேன், ஆனா நீ தான் என்ன நோட் பண்ணல. ஓ அப்படியா அப்படின்னு டே கேட்கறான். அதுக்கு ஃபா ஆமா நீ ரொம்ப சாமிங்கா இருக்கல்ல, ஆனா என்ன எப்போ கிளப்புக்கு வந்தாலும் யாராச்சும் புதுசா ஒரு ஆள் கூட தான் வருவ. சரி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? என்னைக்காச்சும் ஒரு நாள் சீரியஸான ரிலேஷன்ஷிப் வேணும்னு யோசிச்சு பார்த்திருக்கியா? எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரியான ஒரு தாட் இருந்துச்சு, ஆனா இப்போதைக்கு எனக்கு லவ்னா என்னன்னு புரியல. இப்போதைக்கு எனக்கு த்ரில் இருக்க வரைக்கும் தான். எனக்கு ஸ்பார்க் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், நான் வேற ஆளை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஏன்னா நான் ஒருத்தர உயிருக்கு கூட லவ் பண்ணேன், ஆனா கடைசியால அவன் வந்துட்டு என்னோட லவ் புரிஞ்சுக்கல, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கறான். அதுக்கப்புறம் ஃபா வந்துட்டு சொல்றா, ஒருவேளை நீ உண்மையாலே நான் லவ் பண்றது யாராச்சும் கண்டுபிடிச்சா, நீ அவங்க ரொம்ப லவ் பண்ற, அவங்கதான் உன் உயிர் உலகம் எல்லாம் நினைக்கிற, அவங்க வந்துட்டு உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கறான். அட்லீஸ்ட் நான் லவ் பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் கிடைச்சிருக்காங்கல்ல அப்படின்னு டே சொல்றான். அப்ப உடனே ஃபா வந்துட்டு டே பக்கத்துல வந்துட்டு அவனை கிஸ் பண்றான். அந்த கிஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு டெவலப் ஆகுது. அப்ப வந்துட்டு அவன் பிளாங்கெட்குள்ள இவன் கைவிடுறான், இவன் பிளாங்கெட்குள்ள அவன் கைவிடுறான். அண்ணன் ஃப்ரெண்டு இவங்க எல்லாம் இருக்கிறது டேக் சுத்தம் மறந்து போயிடுச்சு போல. இதுல வந்துட்டு ஃபாதர் பாட்டம் டே த டாப். அதுக்கப்புறம் அந்த சவுண்ட் வந்துட்டு ஜிம்மி கார்ல விழுந்துடுது. ஜிம்மி வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு லைட்டா எடுத்துட்டு பாத்துடுறான். ஜிம்மிக்கு வந்துட்டு அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆயிடுது. இந்த சீன்ல வந்துட்டு ஜிம்மி பார்க்க ரொம்பவே பாவமா இருக்கான். அப்புறம் அவங்க போடுற சவுண்ட்ல டோவுமே எந்திரிச்சிடுறான். ஆனா ஜிம்மி வந்துட்டு சடனா டோவுடைய காதை க்ளோஸ் பண்ணிடுறான் கையால. நான் உன் காதை பொத்திக்கிறேன், நீ நல்லா தூங்கு அப்படின்னு சொல்றான். டோ வந்துட்டு என்னாச்சு நீ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்கறான். ஜிம்மி வந்துட்டு எதுவுமே சொல்லல, என்ன சொல்றதுன்னு தெரியாம அழுதுட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்கறான். ஓகே தான், ஆனா நீ என்ன தப்பா நினைச்சுக்காத, இப்போ எனக்கு உன்னுடைய ஹக் வேணும் அப்படின்னு கேட்கறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்னன்னு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.